ஆரம்பித்து விட்டு ஒருவேளை தேர்தல் பக்கத்தில் வருதுனால தமிழ் புத்தாண்டை இப்போவே நம்ம சொல்லிடுவோன்னு விஜய் நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. இது புத்தாண்டு தான், தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு. அதை எல்லோரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதனால் தம்பி விஜய் ஒருவேளை அவருக்கு சொன்னது தப்பாக சொன்னாங்களா இல்லைன்னா அவரே அப்படிதான் நினைச்சாரான்னு தெரியல. ஏதோ வாழ்த்து சொன்னார் என்ற வகையில் நான் மகிழ்வோம், அவ்வளவுதான். இல்லை, தகவல்கள் எங்களுக்கும் தகவல்களாக தான் வந்து கொண்டிருக்குது. தலைவர்கள் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அதன்படி நாங்கள் வழி நடப்போம். அதனால என்ன நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக மாறும் என்பதுதான். அது மட்டும் இல்லை, விஜயை சுற்றி எது நடந்தாலும் அதில் மோடியை இணைக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது ஜனநாயகனாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மோடி அவர்களை இணைத்து பேசும் பொழுது நீங்கள் மோடியை பார்த்தும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், விஜயை பார்த்தும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. நிச்சயமாக யார் வந்தாலும் வராவிட்டாலும் இன்றைய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் வர 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 திமுக பயங்கர பதற்றத்தோடு இருக்கிறது. ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்றார், தயாநிதி மாறன் ஒரு கருத்து சொல்றார், உதயநிதி அதுக்கு மேல புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு என்று சொல்கிறார். இந்தி திணிப்பு என்று சொல்கிறார். இந்த பராசக்தியை பார்த்தா இன்னும் கேட்டா இன்னைக்கு காங்கிரஸ் துண்டு துண்டாகி இருக்கிறது. நிச்சயமாக அதோட RS பாரதி சொல்றதா எனக்கு சிரிப்பா வருது. அன்றைய காங்கிரஸ் வேறையா, இன்றைய காங்கிரஸ் வேறையா? ஆக அவங்க படத்துல காமினது அன்றைய காங்கிரஸ் தான், இன்றைய இருக்குது. அப்ப அன்னைக்கு இருந்தது காந்தி காங்கிரஸ், இன்னைக்கு சோனியா காந்தி காங்கிரஸ் அவங்களே ஒத்துக்கொள்கிறாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற, இன்றைக்கு இந்த காங்கிரஸ் வேறனா சுதந்திர போராட்டத்தில் போராடிய காங்கிரஸ் அது கிடையாது அப்படின்னு ஒத்துக்கொள்கிறார் RS பாரதி அவர்கள். ஆக கூட்டணிக்காக எவ்வளவு கீழ்த்தரமாக கருத்துக்களை சொல்ல முடியும் என்பதற்கு RS பாரதி போன்றவர்கள் ஒரு முன்னுதாரணம். ஆக இன்னைக்கு அன்னைக்கு காங்கிரஸ் இல்லை, அது மாதிரி அன்னைக்கு திமுக கிடையாது. அப்போ அன்னைக்கு இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொண்டது அன்னைய திமுக கிடையாது, அன்னைய காங்கிரஸ் கிடையாது. இப்படியே நீங்க சொல்லிக்கொண்டே போங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி சரித்திரத்தை மாற்றுவார்கள் என்பதற்கு RS பாரதி போன்றவர்கள், அது மாதிரி அண்ணன் துரைமுருகன் 1000 ரூபாய் கொடுக்குறோம் 3000 ரூபாய் கொடுக்குறோம் ஓட்டு போட்டுருங்க. ஆக நீங்க 3000 ரூபாய் கொடுக்கறது நாட்டுக்காக இல்லை, மக்களுக்காக இல்லை, ஓட்டுக்காக என்று நீங்களே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால 2026 மிக நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தனது இல்லத்தில் பொங்கலை கொண்டாடிய பிறகு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்போது பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் நிறைந்த கூட்டணி என்று தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.